கோதுமை மாவை வாங்கி வந்ததும் ஒன்றை செய்தால் வருடமானாலும் பூச்சி பிடிக்காது. வீட்டில் கோதுமை மாவை வாங்கி வைத்து சில நாட்கள் கழித்தாலே அதில் பூச்சி பிடித்து கெட்டு போவது சாதாரணம். குறிப்பாக வெப்பம் அதிகமான வீட்டுக்குள் ஈரப்பதம் சேரும் சமையலறை சூழலில் மாவு விரைவாக பழுதாகும். பூச்சி பிடித்த மாவை சப்பாத்தி, பூரி எதற்குமே உபயோகிக்க முடியாது என்பதால் பலரும் அதை தூக்கி எறிய வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் சில எளிய வீட்டு குறிப்புகளை பயன்படுத்தினாலே கோதுமை மாவு மாத கணக்கில் புதியதாக இருக்கும். முதலில் கோதுமை மாவை வீட்டுக்கு கொண்டு வந்தவுடனே அதை கவரில் வைக்காமல் ஒரு நல்ல தரமான காற்று புகாத டப்பாவில் மாற்ற வேண்டும். கடை கவர்களில் ஈரப்பதமும் காற்றும் எளிதாக உள்ளே செல்கிறது. அதனால்தான் பூச்சி முட்டைகள் வளர்வதற்கான வாய்ப்பு அதிகம். கண்ணாடி ஜாடி அல்லது ஸ்டீல் டப்பா போன்ற ஏர்டைட் பாத்திரங்களில் மாவை வைத்தால் அதன் தரம் நீண்ட நேரம் காப்பாற்றப்படும். பூச்சியை முக்கியமான வழி பிரியாணி இலை சேர்ப்பது. மாவுக்குள் 2 அல்லது 3 இலைகள் போடப்பட்டால் அதன் இயற்கையான வாசனையாலே பூச்சி அருகே வராது. இந்த முறை அரிசி, பருப்பு, மசாலா பொருட்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இலை வாடி போயின் உடனே மாற்றுவது முக்கியம். அடுத்து ஓரளவு உப்பு சேர்த்து வைப்பதுமே ஒரு எளிய தீர்வு. 1 கிலோ மாவுக்கு 1/2 ஸ்பூன் அளவிற்கு குறைவான உப்பு சேர்ப்பதால் மாவில் ஈரத்தன்மை குறையும். இது பூச்சி உருவாகாமல் காக்கும். ருசி மாறாமல் இருக்க உப்பு மிக குறைவ அளவிலேயே சேர்க்க வேண்டும். சுக்கு துண்டுகளையும் புதைத்து வைப்பது பல வீடுகளில் இன்னும் பின்பற்றப்படும் வழக்கம். ஒரு சின்ன பாட்டிலில் 2-3 சுக்கு துண்டுகளை போட்டு அந்த பாட்டிலை மாவு டப்பாவின் நடுவில் வைப்பது பயனுள்ளதாகும். சுக்கு வாசனையால் பூச்சி தூரமாகும். இதே போல மெத்தி விதை அல்லது கடுகு விதை 2-3 ஸ்பூன் அளவே மாவுக்குள் சேர்த்தாலும் பூச்சி உருவாகாது. மேலும் மாவை முதல் நாள் ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு மறுநாள் வெளியே எடுத்து சேமிப்பதும் ஒரு பயனுள்ள வழி. இதனால் மாவுக்குள் இருந்திருக்கக்கூடிய பூச்சி முட்டைகள் குளிர்ச்சியில் உயிரிழந்துவிடும். இதனால் மாவு நீண்ட நாட்கள் புதிதாக இருக்கும். அதோடு மாவு டப்பாவை வெப்பம் படும் இடங்களில் வைக்காமல் அலமாரியின் உள்ளே குளிர்ச்சியான பகுதியில் வைப்பது அவசியம். இறுதியாக வீட்டில் வைத்திருக்கும் மாவின் நிலையை அவ்வப்போது பார்த்து கொள்ளும் பழக்கம் வேண்டும். மாவின் நிறம், வாசனை, துகள்கள் ஆகியவற்றில் மாற்றம் தெரிந்தால் உடனே கவனிக்க வேண்டும். சரியாக சேமிப்பு வைத்தால் கோதுமை மாவு எவ்வளவு நாளானாலும் பூச்சி பிடிக்காம புதியதாக இருக்கும். சிறிய கவனிப்புகள் பெரிய சேமிப்பையும் தரமான சமைப்பையும் தரும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம்.